வணக்கம் நண்பர்களே. வெளியே இனிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் மழைக்காலம் என்பது மிக இனிமையான ஒரு காலம். ஒரு மழையிலிருந்து இன்னொரு மழை தான் இங்கே நாட்களை தீர்மானிக்கிறது. சில சமயம் 3-4 நாட்கள் நீடிப்பது ஒரே மழையாக இருக்கும். ஒரு நாளிலேயே பல மழைகள். ஒவ்வொரு மழைக்கு பிறகும் ஒரு காலை புதிதாக விடுகிறது. ஒவ்வொரு மழைக்கு முன்னாலும் ஒரு அந்தி வந்து சேருகிறது. மழையின் வாழ்த்து பெற்ற நிலம் இது. கேரளத்திற்கு ஒரு மழை, ஆனா அது மிகப்பெரிய அளவில் பெய்யும். தெற்கு கேரளத்திற்கு, இந்த நிலத்திற்கு மட்டும் 2 மழை. இந்த மலைகள் 2 பருவ காற்றுகளையுமே தடுத்து இங்கே மழை கொண்டு வருகின்றன. 2 நீண்ட மழை காலங்கள் எங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த ஊரில் உள்ள மொத்த காடும் வரநுரல் அறியா சோலை தான். இங்க ஒரு பேச்சு உண்டு, மழையில நனைஞ்சு தலை துவற்றவன் இங்க வாழ தகுதி இல்லாதவன். இங்க மழையில தலை தோற்ற வழக்கம் ஒரு காலத்துல யாருக்குமே கிடையாது. ஆனா தலை தோட்டி மாளாது. முடிக்குள்ள கையை விட்டு ஒரு சிலிப்புனா தண்ணி போயிடுது, கொஞ்ச நேரத்துல காஞ்சிடுது, மறுபடியும் மழைய போகுது. இளம் வயதிலேயே மழையில நனைஞ்சு வந்ததுனால மழை நனைஞ்சா சளி ஜலதோஷம் பிடிக்கிற வழக்கம் இங்க யாருக்கும் கிடையாது. மழை நனைஞ்ச ஜலதோஷம் வந்து ஒருத்தன் சொன்னான்னா அவனை இந்த ஒரு காலத்தில் பாண்டிக்காரன், அதாவது பாண்டிய நாட்டை சேர்ந்தவன், ஆர்லோ மொழிக்கு அந்த பகுதி உள்ளவன் என்று சொல்வார்கள். இங்க உள்ள பருவநிலையே இந்த ஈரக்காற்று தான். பாண்டி நாட்டை சேர்ந்தவர்கள், சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் இங்க வந்தாங்கன்னா என்ன எப்ப பார்த்தாலும் நசன்னு மழை, வெளியே போக முடியலன்னு தூற்றுவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு இந்த மழை காலம் மிக இனியது. நிறைய எழுதக்கூடிய காலமும் இந்த மழை காலம்தான். ஒரு ரொமான்டிக் மனநிலையில இருப்பேன். அந்த மழை கொண்டாட்டம் முழுக்க சங்க இலக்கியத்துல குறிஞ்சி திணையில தான் இருக்கு. கபிலர் கேரளத்தை சேர்ந்தவர் என்று நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது அதனால்தான். காடு நாவல்ல கபிலரையும் மழையையும் குறிஞ்சி நிலத்தையும் கொண்டாடி இருக்கேன்னு சொல்லலாம். என்னுடைய காடுங்கிற நாவல் மழைய உலகம் முழுக்க எல்லா மக்களும் வாழ்த்திட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நிந்தையான நிகழ்வு அது. கடல்ல இருந்து தண்ணி மேல போய் மண்ணு முழுக்க பெய்வது என்பது ஏதோ ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்டு செய்வது போல இருக்கிறது. அதை கணிக்க முடியும், அதை ஒட்டி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் அதுல ஒரு விந்தை மாறுவதே இல்லை. ஏதோ ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்டு மழை பெய்கிறது. ஆகவேதான் மழை எல்லா பண்பாடுகள்லையும் போற்றப்படுகிறது. எல்லா பண்பாடுகள்லையும் மழை பாடல்கள், மழை நடனங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் மழை ஒரு பெரிய கொண்டாட்டமாகத்தான் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். தவளை இந்திய புராணங்கள்லையும் குறிப்பா வேதங்கள்லையும் தவளை மிக புனிதமான ஒரு உயிராக கருதப்படுகிறது. ஏன்னா அது ஒண்ணுதான் கால் 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 கத்தி 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 மழையை வர வைக்கிறது. வருஷ 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வருஷம் மழை பெய்கிறது. வானை நோக்கி ஆணையிடும் உரிமை வேதம் ஓதும் வேதியருக்கு தவளைக்கு மட்டும்தான் உண்டு என்று பழைய காலத்திலே சொல்வார். வேதத்திலே தவளையை பற்றிய ஒரு போக்ஷம், ஒரு பகுதி இருக்கிறது. அதை மாண்டூக்கிய சூத்திரம் என்று சொல்வதுண்டு. மழைப்பாடல் என்ற என்னுடைய நாவல், வெண்முரசு வரிசையில் 2வது நாவலுடைய இறுதி பகுதி என்பது அதுதான். அங்கதான் அது போய் முடியுது. அந்த வேத பாடல் அங்கே மொழிபெயர்த்து அளிக்கப்பட்டிருக்கிறது. மழைப்பாடல் செம்பதி புண்ட அட்டையிலேயே ஒரு அழகிய தவளையின் படம் தான் இருக்கும். இக்காரணத்தினால்தான் தவளை வீட்டுக்குள்ள வந்தா அதை துடைப்பத்தாலோ காலாலோ தட்டி வெளியே தள்ளக்கூடாது என்ற மரபு நம்முடைய வீட்டுல இருந்தது. எங்க அம்மா எல்லாம் அப்படித்தான் தெளிவா இருந்தாங்க. அது ஒரு முறத்தில் எடுத்து தான் வெளியே போடணும். ஆனா அது புனிதமானது. அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு இந்த
ஈக்கோ சிஸ்டத்தில். இந்த மாதிரியான நம்பிக்கைகளை அலட்சியப்படுத்தலாம் தான். ஆனால் இதில் ஒரு கவித்துவம் இருக்கு இல்லையா, அந்த கவித்துவத்தை புரிந்து கொண்டால் அவளை அலட்சியப்படுத்த தோணாது. ரேஷனலாக வாழணும். நம்மளுடைய நெறிமுறைகளை எல்லாம் ரேஷனலாக தான் உருவாக்கிக்கணும். ஆனால் உணர்ச்சிகளை கற்பனையால் தான் உருவாக்கிக்கணும். அப்போதான் நாம் வாழ்வோம். இல்லைன்னா கவிதை இல்லை, நெகிழ்வு இல்லை, அந்த வாழ்க்கை ஒரு ஒரு வறண்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நான் தவளைய கடவுளுக்கு ஆணையிடும் ஒரு உயிர் என்று பார்க்கத்தான் விரும்புவேன். ஒரு தவளையை பார்த்தா எப்போ மழை வரும் ஐயா என்று கேட்கத்தான் தோணும். மழையோடு சம்பந்தப்பட்ட ஒரு உயிர். இந்த மாதிரியான தொன்மங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் இந்த உரையில இதை ஒட்டி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக பழைய நம்பிக்கைகளை, பழைய வழிமுறைகள், ஆச்சாரங்களை எல்லாம் ரேஷனலா அணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு 2 கூத்துகள் அடிப்பாங்க. ஒரு கூத்து, இதெல்லாம் என்ன, மழை பெய்யணும்னா தவளை சத்தம் பண்ணுமா என்ன, இல்லைன்னா மழை பெய்யாதா என்று கேட்பது. அதுல இருக்கிறது ஒரு பகுத்தறிவு மூடத்தனம். ஏன்னா அது ஒரு கவித்துவம். ஒரு தவளை குரல் கேட்டுதான் மழை ஒரு காலத்தை உணர்ந்திருக்கிறான். ஆகவே அது மேல் ஒரு உணர்வு ரீதியான ஈடுபாடை குகை மனிதன் அடைந்திருக்கிறான். அதனுடைய தொடர்ச்சியில் நான் இருக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய நான் ஏதோ ஒரு காலத்துல குகையில் வாழ்ந்த மனிதனுடைய நீட்சி என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பேருணர்வை அடைய முடியாதவர் சொல்லக்கூடியது. இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பேர் வழின்னு ஆர்த்திகள் பண்ணக்கூடிய அதை விட பெரிய முடத்தனம். தவளை இப்படி கத்துறது, இதை நாசா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க. 2க்கு அப்பால் அதை குறியீடாக பல்லாயிரங்கால மனிதனுடைய கற்பனையோட ஒரு வெளிப்பாடாக நம்மை அந்த பல்லாயிரங்கால மனித பண்பாடுடன் பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு புள்ளியாக கருதுவதுதான் புராணங்களை, தொன்மங்களை அணுகுவதற்கு சரியான வழி. அப்படி ஏகப்பட்ட தொன்மங்கள் புராணங்களிலே இறைந்து கிடக்கின்றன. உலகத்துல எல்லா மதங்கள்லயும் அந்த மாதிரி இருக்கு. அது ஒவ்வொன்றும் நமக்கு முக்கியம் தான். இந்து மதம் அல்ல, பௌத்த மதம் அல்ல, சமண மதம் அல்ல, கிறிஸ்தவம் அல்ல, இஸ்லாம் அல்ல, எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய எல்லா தொன்மங்களும் பெரும் செல்வங்கள். ஒரு இடைக்காலத்துல அதையெல்லாம் பகுத்தறிவு ரீதியை பார்க்குறோம் பேர் வழின்னு பகுப்பாய்வு பண்ணி, வரலாற்று ஆய்வு பண்ணி, சமூகியல் ஆய்வு பண்ணி, உளவியல் ஆய்வு பண்ணின ஒரு காலகட்டம் இருந்தது. அது ஒரு காலகட்டம், ஒரு 50-60 ஆண்டுகள். அது முடிந்து போய்விட்டது. பின் நவீனத்துவ காலத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நவீனத்துவத்துடைய ஆய்வு அதெல்லாம் நாம இருந்து கொண்டிருப்பது வேறொரு காலகட்டத்தில், சப்ளைம் என்ற ஒன்றை தேடி அடையக்கூடிய காலகட்டத்தில், உன்னதத்தை நோக்கி செல்லக்கூடிய காலத்தில், எல்லாவற்றையும் மூளையை வைத்து ஆராய்ந்து பகுத்து அறிந்து கொண்டிருந்த காலத்தில் அல்ல. அந்த சோக்கால்டு பகுத்தறிவு, இன்டலெக்சுவல் ஆய்வு என்பது அவுடேட் ஆயிடுச்சு என்றுதான், காலாவதி ஆயிட்டு இருந்தால் பகுத்தறிவை நிராகரித்து தான் பின்னவீனத்தை எழுந்து வந்தது. அதற்கும் அடுத்த கட்டத்தில் டிரான்ஸ் மாடர்னிசம் என்ற காலத்தில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரவசங்களை கொண்டு ஒரு நெறிமுறையை உருவாக்கி கொள்ள முடியுமா, அதிலிருந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா என்ற ஆய்வு கூடிய இடத்துல வந்திருக்கும். அதாவது ஒவ்வொன்றையும் பகுத்தறிவா பாய்ந்து பகுத்தறிவோடு பார்த்த ஒரு காலம் நவீனத்துவ காலம். அந்த பகுத்தறிவோடு பார்க்கிறதே ஒரு குறுகின எல்லைக்குள்ள லாஜிக்னால தான். அந்த லாஜிக் ஒரு சின்ன எல்லைக்குள்ள இருக்கு. இந்த லாஜிக்கை மீறி பித்து நிலைகள்ல தான் உண்மையை அறிய முடியும் என்று சொன்னது பின்னணித்த காலம். அப்படி அறியக்கூடிய அறிவுகளை தொகுத்து விழுமியங்களையும் அதற்கான ஒட்டுமொத்த பார்வைகளை உருவாக்கி கொள்ள முடியுமா என்று பார்ப்பது டிரான்ஸ்மாடர்ன் காலம். அந்த காலத்தில் நம்ம இருக்கோம். ஆகவே இந்த காலாவதியான நவீனத்துவத்தை கட்டி கொண்டு இதை பார்க்கக்கூடாது. அந்த மாடர்னிஸ்டிக் பீரியடை ஒரு பழைய காலம் என தவிர்த்து விட வேண்டும். இன்னைக்கு புராண காலகட்டத்தில் இதெல்லாம் லிட்டரலா எடுத்துட்டு நம்பினவங்களுடைய அது எவ்வளவு நமக்கு பின்னால் இருக்கு. அதே மாதிரி தான் இதை பகுத்தறிவு பயிர் வழி பிராய்ந்து கொண்டிருந்த காலமும் நமக்கு பின்னால் தான் இருக்கு. ரெண்டுமே காலாவதி ஆகிவிட்டு நாம இதை குறியீட்டு ரீதியா பார்க்கிறோம், மெட்டஃபர் பார்க்கிறோம். அப்படி பார்த்தா எவ்வளவு தொன்மங்கள் இருக்கின்றன, மழை பற்றின தொன்மங்கள். இப்போ வட இந்தியாவில் ஒரு குருவி வருது, மழைக்குருவி என்று பெயர். அது மான்சூன் தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வருது. அது கூவினா தான் மழை பெய்யும் என்று நினைக்கிறாங்க. அது வலசை வரக்கூடிய ஒரு பறவை.
ஆனா ஒரு பறவை கூவி மழை வைக்க வரவழைக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கற்பனை. ஒரு பாடல்ல இருந்தா மழை பிறக்கிறது அப்படின்னு, இந்த மழை ஒரு பெரிய பாடல், மழை ஒரு பெரிய பிரார்த்தனை. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தை நோக்கி நாம நகரணும். நண்பர்களே, அவ்வாறு பார்க்கும்போது வேதங்களுடைய இடம் என்ன என்று பார்த்தா, கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் தோன்றுவதற்கும், எந்த லாஜிக்கும் இல்லாம வெறும் கற்பனையை கொண்டே பிரபஞ்சத்தை உணர்ந்த மனிதன் வாழ்ந்ததற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேசேஜில் தான் வேதங்கள் இருக்கின்றன. வேதத்தின் தொடக்கம், ரிக்வேதத்தின் தொடக்க காலம் ஏறத்தாழ கற்கால மனிதர்களிலிருந்து பிறந்து வந்த தொல்குடி மக்களுடைய பிரார்த்தனை மாதிரி தான் இருக்கு. வெறும் பிரார்த்தனை தான், வேண்டுதல் தான், இயற்கை சக்திகள்கிட்ட கேட்டுக்கிறது தான். ஆனா அந்த இயற்கை சக்திகளை அவர்கள் வெறுமே பயந்தாங்கிறது ஒரு நான்சென்ஸ். அப்படி கிடையாது, பயம் எல்லாம் கிடையாது. ஆங்கிற ஒரு ஃபீல் இருக்கு, AWE ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பயங்கர உணர்வு, விந்தை கலந்த பேருணர்வு இருக்கு. அதுல இருந்து அவங்க கடவுள் உணர்வு அடைகிறாங்க. மின்னல், இடி, மழை, முகில்கள், நிலவு, சூரியன், கடல், அப்படி அவங்க ஒவ்வொன்றா விரிவாக்கி கொண்டே போறாங்க. எல்லாத்திலும் இருக்கக்கூடிய விந்தை உணர்வை அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த விந்தை உணர்வில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மழையை பார்க்கும்போது இதுல ஒரு கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னானே, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பிரசன்ஸ் இருக்கு. அது போன்று ஒன்று. அப்படிதான் வேதங்களை பெரும்பகுதி இருக்கு. அந்த பேசேஜோட இந்த நுனி இதை எல்லாம் குறியீடாக மாற்றிக்கொண்டு, தத்துவார்த்தமாக மாற்றிக்கொண்டு ஒரு பெரும் தரிசனத்தை நோக்கி போகக்கூடிய சிந்தனை தோன்றிய காலத்துல இருக்கு. 10வது பகுதியில வேதங்கள் சேரும் போது முதல் 3-4 பகுதிகளில் வெறும் உருவங்களா இருந்ததெல்லாம் பெரும் தத்துவ உருவங்களாக மாறுகிறது. தொடக்கத்துல மழைய வருஷம் என்பதை விண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடலில் இருந்து உதித்த திவலை இந்த வானம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீருடைய ஒரு பகுதி என்ன நினைச்சாங்க. ஆனா கடைசியா வரும்போது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரப்பி இருக்கக்கூடிய ஒரு நீர்மை என்று உருவகித்துக் கொண்டார். எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது, எல்லாத்தையும் நெகிழ வைக்கக்கூடியது, வானிலும் பூமியிலும் எங்கும் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னஸ் என்பதை தான் தண்ணி மாறிடுது. ஆக சிந்தனைக்கு வாய்ப்பற்ற ஒரு கற்கால மனிதனிலிருந்து பழங்குடி மனிதர் வரைக்கும் வந்த கற்பனை மட்டுமே சார்ந்த ஒரு பேருணர்வு, அதிலிருந்து ஒரு கோடு வளர்ந்து வந்து சிந்தனையால் சென்று எட்டத்தக்க ஒரு பேருணர்வை அடைகிறது தான் வேதங்களை பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதங்களை பொருத்தி கொண்டால், வேதங்களை பற்றி மேலதாட்டு அறிஞர்கள் சொல்கிறார்களே, சேவேஜ் டெக்ஸ்ட், பிரிமிட்டிவ் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு பாசிட்டிவான வார்த்தைகள் என்று தெரியும். நம் கையில ஒரு காட்டுமிராண்டி படைப்பு, ஒரு பண்படாத படைப்பு இருக்குதுன்னா அது எவ்வளவு விஷயம். பண்பாடுங்கிறது மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனம் அங்க இருக்கு. மனித குலத்திற்கு இன்றைக்கு இவ்வளவு தெளிவான ஒரு பேசேஜ் இந்த டெக்ஸ்டுகள் தவிர வேற எதுலையுமே கிடைக்கிறது இல்லை. வேதங்கள்ல நெறிமுறைகளோ ஒன்றுமே கிடையாது, உயர் தத்துவம் கூட கிடையாது. தத்துவத்தை கவித்துவமா கண்டறியக்கூடிய தருணம் இருக்கு. இவை அனைத்தும் ஒன்றே என்று உணரக்கூடிய பேருணர்வு இருக்கு. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தரிசனத்தை கடைசியில் சென்றடைகிறார். அப்படி ஒரு ஒளிமிக்க ஒரு பாதை. இங்க வெளியே பார்க்கும்போது மின்னல் அடிக்குது. தேவதேவன் ஒரு கவிதையில சொல்றார், மின்னல் பொழுதே தூரம் அப்படிங்கிறார். எவ்வளவு தூரம், ஆனா ஒரு செகண்ட் தான். மின்னல் பொழுதே தூரம், அதுதான் வேதம். இன்னொரு ஓமை சொன்னா, ஒரு வானவில் மாதிரி ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை இணைக்குது.
இணைக்கக்கூடிய வண்ணம் நிறைந்த ஒரு பாலம். அதுதான் வேதங்கள். இந்த மழையோட இணைந்து வேதம் ஓதிய மூதாதையரை நினைத்துக் கொள்கிறேன். இங்க வெளியே ஒரு பறவை மரத்துக்குள்ள வந்து ஒலி எழுப்புகிறது. இங்கிருந்து அதை பார்க்க முடியும். சின்ன பறவை, அழகான பறவை. அதனுடைய நாதம் அழிவற்றது. இப்ப எண்ணிக்கொள்கிறேன், வேதம் ஓதிய காலத்துல இதே பறவையுடைய மூதாதையர் இதே பாட்டை தான் பாடியிருப்பாங்க. மாறாதது அது. அதுபோன்று மாறாததாக மனிதனுக்கு சிலது இருக்க வேண்டும். அதில் ஒன்று வேதங்கள். வேதங்களை ஒரு மதத்தின் நூலாகவோ, ஒரு குறிப்பிட்ட சிந்தனை மரபின் நூலாகவோ, ஒரு குறிப்பிட்ட இனத்தின் நூலாகவோ, நாட்டின் நூலாகவோ கருதவில்லை. மானுடத்தின் நூல்கள் அவை. எகிப்திய நூல்கள் மானுடத்தின் சொத்துகள். சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் மானுடத்தின் சொத்துகள். அதுபோல வேதங்கள் மானுடத்தின் சொத்துகள். அதை நமக்கு மிக அண்மையா இருக்கின்றன. பிறர் அதுக்கு வந்து சேர்றதை விட எளிதாக நாம் அதை சென்று சேரலாம்ங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. இந்தியர் ஒவ்வொருவரும், மானுடர் ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய, அறிந்தாக வேண்டிய ஞானத்தின் அடிப்படை கட்டுமானம் வேதம். இதோ இந்த பறவை இந்தியனை தேடி வந்த ஒரு வேதகால ரிஷி என்று எண்ணிக்கொண்டு தாழ்பணிந்து அவரை வணங்குகிறார்.